1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவனுடைய வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறதுனா, once you had no identity as a people, but now you are God's people. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் ஒரு அடையாளம் இல்லாத ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ தேவ ஜனமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இதுவரைக்கும் இயேசுவை சந்திக்கின்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளப்படுத்தி காமிக்கக்கூடிய எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பதாக நான் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாருக்கும் முன்பதாக அறிந்து கொள்கின்ற விதத்தில் நான் வாழ்கின்றேன் என்று நம்மை குறித்து சொல்லப்படுகின்றன. அப்படின்னா புதிதாய் ரட்சிக்கப்பட்டவருடைய ஒரு சாட்சி என்னவா இருக்கணும்னா, அவங்க போகிற இடத்துல எல்லாம் அவங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் சந்திக்கும் பொழுது எல்லாரும் அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் அடையாளமே தெரியல. என்ன சொல்லணுங்க? உன் அடையாளமே தெரியல, நீ இதுவரைக்கும் இருந்ததை விட இப்போ இருக்கிறதுக்கு முன்னும் பின்னும் உனக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் நம்மை பார்த்து சொல்லணுங்க. ஐயோ நீயா, உன் அடையாளமே தெரியலையே, இதுவரைக்கும் வாயத்தரந்தா என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன், இதுவரைக்கும் நீ செய்ததெல்லாம் இப்படி திருட்டு வேலை செய்துட்டு இருந்த, ஆனால் நீ இன்னைக்கு இருப்பதை பார்த்தா என்னால் அடையாளமே பார்த்து உன்னை அடையாளப்படுத்த முடியல என்று உலகம் நம்மை பார்த்து சொல்லணும். பகிர்ந்து தட்டி சொல்லுங்க, உங்களை குறித்து உலகம் சாட்சி பகிர்ந்து கொள்கின்றதா? உங்களுடைய அடையாளம் கிறிஸ்து தருகின்ற அடையாளம் என்று மற்றவர்கள் உங்களை குறித்து பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்களா என்று நாம் கேட்பது அவசியம் தான். பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவின் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும் என்று சொல்கின்றார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும் என்றால் நமக்குள் பரிசுத்தாவியானுடைய கனி இருக்கணும், அந்த நற்குணம் இருக்கணும், அந்த தேவனுடைய அந்த நீதி நமக்குள்ள வெளிப்படணும், நமக்குள்ள அந்த புதிய வாழ்வின் அந்த விளைவுகள் நமக்குள் காணப்படுவது அவசியம். அந்த சத்தியம் உண்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். தான் சொல்றார், உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்றார்.